கணபதி பிள்ளை மயிலப்போடி 2025 1ஆம் மாதம் 19ஆம் தேதி இறந்துருக்காங்க. என்னுடைய நாடாம் பேருவில் போனது அவங்க ஊரில் இருந்தாங்க. பாருங்க, நாங்கள் நினைச்சாங்க பக்கத்தில் அவங்களோட வீடு இருக்குண்டு. நாங்கள் இப்போ 2 இடம் இருந்து இப்படி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கிட்ட வரும். இப்போ பைக்கில் வந்து ஒரு அண்ணா வந்து நேற்றி கொண்டு வர பைக்கில் வந்து கொண்டு இருக்கேன். அந்த அறிக்கை அவங்களோட வீடு இங்கே ஃபுல்லாக வந்து வளைச்சி காடுறா பாய். பக்கத்தில் ஒரு வீடு மில்லு இது என்ன குளம் அண்ணா? அது பக்கத்தில் குளம். அப்போ இந்த ஒரு இடத்தான் இருக்காங்க என்ன கிணறுலாம் இருக்குது. பாருங்க இருக்கிற இடத்த கடவுளி. வாங்க வாங்க போதுமா. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா தான் வந்து உங்களுக்கு வீடு கொடுத்து இப்போ வந்து இருந்து கொண்டிருக்காங்க இந்த கிரியைகள் நடத்தி முடிக்கிறதுக்காக வேண்டி. இறந்து போய் தருவார் எங்களுக்கு. அதில் பொடியணும் ஏலாது எங்களுக்கு. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கச்சைக்கொடி என்கின்ற ஒரு பின்தங்கிய ஒரு எல்லை கிராமத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். இந்த பக்கம் பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் மலைகள் காடுகள் என்று ஃபுல்லாக வந்து சூழ்ந்திருக்குது. இது ஒரு தொங்கல், ஒரு எப்படி சொல்றது, இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனமாக இருந்தால் சிங்கள குடியிருப்புகள் சிங்கள கிராமங்கள் வரும். இங்கே ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு குடும்பம் மட்டுமில்லை, இந்த பக்கம் இருக்கிற அதிகளவான குடும்பங்கள் வந்து வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணா வந்து இறந்து போயிட்டார். அதாவது வயலுக்கு போகும்போது கரண்டில் அடிபட்டு அப்போ யானை வேலி ஏதோ விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த யானை வேலியில் வந்து இவர் வந்து பட்டு இறந்துட்டாங்க. அப்போ அந்த அவங்களோட வீட்டை வந்து கடுமையாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த ஒரு வேளை உணவுன்றது கூட, அது மட்டும் இல்லை அந்த அண்ணாட கிரியை நடத்துறதுக்கு கூட கடுமையாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளாவளியிலிருந்து வந்த தூரம் எப்படி ஒரு 40-50 கிலோமீட்டர் வரும். இங்கே ஒரு கச்சைக்கொடிக்கு வந்த ரோட்டும் வந்து மழைக்காலன்றதால அவ்வளோ மோசமாக இருக்குது. குடும்பத்திற்கு முதற்கட்டமாக ஒரு சிறிய தொகை பணத்தை வந்து கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கு. இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரான்ஸில் துளுசி என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா. அந்த அண்ணாவினுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 762. அந்த அண்ணா வந்து ஒரு பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வந்து நாங்கள் அவங்களுடைய கையில் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னால் அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நாங்கள் வந்து வழிப்பாதையில் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. சரி, நம்ம உள்ளே போயிட்டு அந்த குடும்பத்தோட பேசிட்டு அவங்களுக்கான அந்த உதவியை செய்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கேமராமேன் இல்லை. கேமராமேன் தான் நமக்குன்ற கேமராமேன் நிரந்தரமாக இல்லை. அப்போ என்னுடைய தம்பியை தான் கூட்டிகிட்டு வாருன்னா அவர் வந்து இப்போ பாடசாலைக்கு போயிட்டார். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் சில பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, நம்ம உள்ளே போகலாம். பார்த்துட்டிங்கன்னா இந்த பேனரெல்லாம் காட்டியிருக்குது. இந்த அண்ணா தான் இது. இந்த அண்ணாவினுடைய பெயர் கணபதி பிள்ளை மயிலப்போடி. 2025 1ஆம் மாதம் 19ஆம் தேதி இறந்துருக்காங்க. அப்போ இந்த குடும்பம் வந்து நம்மள்ட்ட உதவி கேட்டவங்க நம்மளால் வர முடியாது போயிட்டுது. அப்போ எப்படி சொல்கிற, இறந்ததுக்கு பிறகு தான் எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்ட உதவியை வழங்கிட்டு போகிறோம். அடுத்தடுத்த கட்டமாக அவர்களுக்கான உதவி தேவை, அவர்களுடைய கிரியை நடத்துறதுக்கு. இப்போ முதற்கட்டமாக வந்து சாப்பாட்டுக்குரிய சிறிய தொகை பணத்தை கொடுத்துட்டு போகிறோம். சரி, அப்படி உள்ளே போயிட்டு பேசலாம். நம்முடைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில நாட்கள் கூடி ஒரு சில வாரங்கள் கூடி ஃபுல்லாக வந்து மரண வீடுகளும் ஒரு எப்படி சொல்கிற அவசர உதவி தான் செய்து கொண்டிருக்கின்றேன். மற்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற ஒரு சில அண்ணாவங்க அக்காவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ காசுலாம் வந்து நிறைய அனுப்பியிருக்காங்க. அப்போ யோசிப்பாங்க, என்ன உதவி செய்யலை, தம்பி வந்து ரிப்ளை தரலண்டு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே விளங்கும் அவசரமான உதவிகள் செய்து கொண்டிருக்கேன். என்னை கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு ஒரு சின்ன டைம் தாங்க. இப்படியான அந்த உதவிகளை செய்து முடிச்சதுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து நீங்கள் அனுப்புன அந்த பணத்தை எங்கெங்க கொண்டு சேர்க்க சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அந்தந்த இடத்தை கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பேன். நம்ம உள்ளே போயிட்டு சரி நம்ம வீடியோவை தொடரலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன், இந்த வீடு வந்து இந்த அக்காவோட வீடு இல்லை. இவங்க வந்து இந்த மரண கிரியைகள் நடத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவங்க வந்து வீடு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் இருந்து கொண்டிருக்காங்க. இவங்களுக்குன்ற ஒரு சின்ன குடில் வீடு தான் இருக்குது. அதுவும் ஒரு வயலோரமாக தான் இருக்குது. கண்டிப்பாக போகும்போது அந்த வீடையும் காட்டிக்கொள்கிறேன். மழை வர வந்துட்டு சத்தங்க நேயம் மழை துணிச்சு கொண்டிருக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் வந்து இந்த தம்பிக்கு வந்து கால் இயலாது. அப்போ அம்மா தான் பார்த்துக்கொள்றது எல்லாமே. வணக்கம் அக்கா. வணக்கம். அவங்க என்ன சொன்னா, இப்போ அண்ணா வந்து இறந்து பேத்துனாலக்கா 6 நாள். இப்போ அதுக்கு பிறகு அந்த புக்கைக்குரிய செலவெல்லாம் யார் செய்தவங்க? கடம் பண்ணையா, கடம்பட்டிக்கு காசு வேண்டி தான் செஞ்ச பொங்கல் புக்கை நடத்தினாங்க. இப்போ வட்டியோட காசு நாங்கள் கொடுக்கணும் இருக்கு.
ஒரு மாத்திரை கூட கொண்டாங்க அப்படி வட்டியோட. இப்ப சாப்பாட்டுக்கு எல்லாம் என்ன காசு செய்து சரியா கஷ்டமா தான் இருக்கையா எங்களுக்கு சாப்பாடு பக்கத்து விட மரத்தவப்பட்டு எங்களுக்கு சமைச்சு கொண்டு நேற்று முந்தாந்த நம்ம நடத்தப்பட்டு தந்தவங்க கொண்டு சமைச்சு கொண்டு எங்களுக்கு வசதியும் இல்லையா எங்களுக்கு ஒரு இது தொடர் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு பார்க்க ஒரு இறந்து போய் தருவார் எங்களுக்கு அதில் எங்களுக்கு பொடியணும்ட்டு ஏலாது எங்களுக்கு அவர் பச்சிரம்பட்டுனா 9 வருஷம் ஐயா அவர் இப்போ பச்சிரம்பட்டு அதுலேருந்து இப்போ வீர நம்பி தான் நாங்கள் இருந்த சாப்பாடு உழைச்சி தருவார் சாப்பிடுவோண்டு இப்போ அவர் இறந்து விட்டாரு. அண்ணா எப்படியா இருந்தவங்க வயலுக்கு நாங்கள் கரண்ட் கொடுத்துருந்தேன் வெறும் யானை வந்தது வர யானை பிரசியோட ஆண்டு போனவர் தெரியாம கரண்ட் பட்டுது ஆளுக்கு கையில் பட்டு நாங்கள் ஓடித்து போகிறோக்கில் அடிச்சு கம்பியை கலாட்டினாங்க கலாட்ட தரவர் கிராமத்தை அவுட்டு பாருங்க நாங்கள் கைட்ட போகிறதில்ல யானை வேலி பாதுகாப்பான முறையிலாம் இப்ப சட்ட ரீதியாக இப்ப நிறைய பேர் கரண்ட் வச்சுப்பீங்க கொள்வல் கரண்ட் கொலையை வெட்டியாங்கன்னா அப்படி இல்லை யானை வேலைக்கு விட்டது வோல்டேஜ் ஏதோ கூடி அப்ப அந்த அண்ணா இறந்துட்டாங்க கரண்ட்ல அடிபட்டு அதான் உண்மையானது. அது பிறகு நாங்கள் ஓடி போய் ஏசிக்கெல்லாம் அறிவிச்சு போலீஸ்க்கெல்லாம் அறிவிச்சு மரம் வந்து படி கூட அவங்க எடுத்து வரதும் கூட எங்களுக்கு காஜி நான் போயிட்டே எங்களுக்கு நாங்கள் மரம் இன்னொரு ஆளு காய் உதவி கொண்டு பட்டிக்கு தான் வரும் தந்தார் எங்களுக்கு 1 லட்சம் ரூபா காசு மரம் அந்த புக்கையும் கூட 50,000 காசு பட்டிக்கு தான் அதுவும் வண்டி எடுத்துனாங்க மரம் அடக்கம் பண்ணின்னா நாங்கள் என்ன உண்டு அடுத்த இப்போ 8க்கு நாளைக்கு உண்டு சில இல்லையா நாளைக்கு எங்களுக்கு ஒருத்தருமே உதவி செய்யக்கூடிய மாதிரி இல்லையா எங்களுக்கு இப்போ அவ்வளோ தட்டுப்பாடு நாங்கள் இருக்கேன் 8 செலவு மற்ற 31 கிரியெல்லாம் கிரியை செய்யணும் அதுக்கும் ஒரு இது இல்லையா எங்களுக்கு இப்போ நாளைக்கு 8 என்ன செய்யறேன் தெரியாம இருக்கையா இப்போ 3 பேர் 2-3 பேர் கேட்டு பார்த்தா வீட்டு இல்லையா இப்படி சொல்றாங்க இப்போ அடுத்த தட்டுப்பாடு வசதியும் குறைவா என்ன பொடியும் ஆச்சிரம் போட்டு அவருக்கு வருத்தம் பாரு அவருக்கு நடுத்தவருக்கு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளுக்கா? 5 பேர் 5 பேர் 5 பேர் 5 பேர்ல இவர் மூத்தாளா? இல்ல மூத்த பொம்பளை புள்ள அவைக்கு மண் நோய் மாதிரி மூத்த ஆளுக்கு எங்க இருக்காங்க அந்த நிக்காவையா கதைக்க மாட்டாங்களா? கதைப்பா கொஞ்சம் தட்டுப்பாடு கதைக்க போட்டாங்க கொஞ்சம். உங்களோட மூத்த பிள்ளைக்கு மனநோய் இவரு அச்சிரம்பட்டு 8 வருஷம் 9 வருஷம் இப்ப அச்சிரம்பட்டு 15 வயதுல அச்சிரம்பட்டவரு இப்ப வலிமா ஒலிம்பி வரைக்கும் வருத்தம் மாற எடுத்தோடனே நீரோண்டு நீரைய 12 ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் வேற இந்த வாரம் தாக்காவா அந்த புள்ள இப்ப என்ன செய்யுது நாளைக்கு 8 கையா ஒன்றுக்கும் மதியது இல்லாம எங்களுக்கு என்ன செய்யறாண்டு உங்களுக்கு நீங்க உங்களை நன்றி சொல்றீங்க உங்களுக்கு இன்னொரு என்னன்னா ஒரு தடம் எங்களுக்கு வீடு ஒன்று இல்லாம இருக்க எங்களுக்கு இருக்கிறதுக்கு பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வீடு இல்லை இந்த இருக்கிற வீடு உங்களோட வீடு இல்லை பாருங்க. ஒரு ஆள் மரணிச்சும் அந்த மரண சடங்குகள் நடத்துறதுக்கு ஒரு கிரியைகளை செய்து முடிக்கிறது கூட வீடு இல்லாம இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா தான் உங்களுக்கு வீடு கொடுத்து இப்போ இருந்து கொண்டிருக்காங்க இந்த கிரியைகள் நடத்தி முடிக்கிறதுக்காக வேண்டி. அதுவும் பாத்துட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க இந்த ஊர் சார்ந்தவங்க தான் இவங்களுக்கான அந்த உணவுகளை வழங்கி கொடுத்துருக்காங்க. கிரியை நடத்துறது கூட காசு இல்லை. நேற்று ரூபாயா வந்து யானை உழுவட்டையா கொட்டில பிரிக்கிற முழுதும் பழவுக்கு இருந்த முழுதும் பிரிச்சு முழுதும் சாப்பிடுதையா ஒன்றுமே இல்லை வளவுக்கு நாங்கள் நேற்று போய் பார்த்து வந்தையா. இப்போ வீடு இல்லாமல் தான் இருக்கு நாங்கள் இப்போ வாழ்றதுக்கு இப்போ இன்னொரு பொம்பளை புள்ள ஒன்று அதுக்கு இதன்ற வீடு கட்டி கொடுக்க பஜதி இல்லை நீ அவரை தான் நம்பி திருந்து நாங்கள் உழைச்சி என்ன போட்டு கட்டி கொடுப்போம். இப்போ ஒன்றுக்கும் பஜதி இல்லாமல் இருக்கு நாங்கள் பொடினாலேயே இல்லையா இப்போ நான் அங்கே எவ்வளோ வைக்க போகிறேன்னா வீடு கட்டி கொடுக்குறதுக்கு. சரி அழாதீங்க, கண்டிப்பா பார்த்து கொண்டிருக்கவங்க உங்களுடைய கணவர கிரியைக்காக வேண்டி உதவி செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம். தம்பி வணக்கம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? நிஷ்காந்தன். நிஷ்காந்தன். உங்களுக்கு எத்தனை வயசு? 23 வயசு. 23. இப்ப இனி நீங்க தான் அம்மாக்களை பார்த்துக்கொள்ளணும். அண்ணாக்கள் இருக்காங்களா? அண்ணாங்க இல்லை. அண்ணா இல்லை. இப்ப உங்களுக்கு கால் இப்ப ஓகேவா நடக்கலாமா? இப்போ கொஞ்சம் இப்ப நடக்கலாம். நடக்கலாம். கொஞ்சம் நடந்து காட்டுங்க. வாங்க வாங்க போதுமா நடக்க இயலாம வலது கையும் வலது காலு கையோ ஏல வளர்க்க இல்லை பின் தலாடி வட்டு தாயா அவருக்கு கொஞ்சம் இது ஒண்ணு இல்லாம இருக்கு. இப்ப பொல்லு இல்லாம இயங்காது அவருக்கு பொல்லோட நடப்பாரு அவருக்கு பொல்லோட நடப்பாரு. வலி மய ஒலிம்பி இப்ப விநாசம் அடி செய்ய அவருக்கு வருத்த மய ஒலிம்புற அவருக்கு 2 இல்ல 12 ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அது காசு கூட இல்லையா அது பேர் கடை மேட்டு தாயா போகணும். அதுக்கு அடுத்து நாங்க அப்படியே நிலைமையா இருக்கு. நாங்க இவர் அச்சிடம் பட்டதால 10 லட்சம் நாங்க எச்சில் அடிச்சோம் கடன் பட்டு அது மாதிரி உழைச்சி உழைச்சி தாயா கடை நிறுத்து வந்தேன் நாங்க. ஒண்ணு ஜோசிக்காங்க அக்காவோட கொஞ்சம் பேசுவேன்னு மற்றது நம்ம கூட வீட்டோட அந்த குடியில பாப்போமா போய் நீங்க ஆரம்பத்துல இருந்து குடியில போய் பாப்போம் வேணாம் பாக்க உறவுகளை காட்ட தானே வேணும். நீங்க இருக்கிற இடம் எப்படின்றது வீடு இல்லாம இங்க இருந்து கொண்டிருக்கீங்க பாக்குறவங்களுக்கு தெரியாதானே. இப்ப
அக்காவோட பேசுவோம். அக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா கதைக்கிற வந்து சரியா கதைக்க மாட்டாங்களாம். சரி நம்ம கதைச்சு பார்ப்போம். வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்னக்கா? என்ன பேர்? ராதியா. இப்ப அப்பா இறந்து எத்தனை நாள்? 4 நாள். 6 நாள். அக்காவுக்கு பாருங்க அப்பா இறந்து எத்தனை நாள் கூட தெரியாம இருக்குது. உங்களுக்கு உதவி செய்யணும்டா அக்கா, என்ன உதவி செய்யணும்? வீடு அம்மனும். வீடு அம்மனும். சரியாக்கா. ஆமாமா, என்னன்னு சொன்னா இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும்டா, உங்களுக்கு வாழ்வாதாரம் ஏதாவது அமைச்சு தரணும்னு சொன்னா உங்களுக்கு எப்படியான வாழ்வாதாரம் வேணும்? உங்களுக்கு வீடு ஒன்று காலத்தொட்டு கும்பிட்டு வீடு ஒன்று உங்களுக்கு ஒரு கட்டித்தா சின்ன ஒரு குடில் மாதிரிண்டா எங்களுக்கு கல்லால் எங்களுக்கு கட்டித்தாத்துக்கு தான் நாங்கள் கேட்டு வீடு தான் முக்கியம் எங்களுக்கு. உங்களுக்கு சாப்பாடு சாமான் இல்லை. இவர் ஒரு கடை தொழில் சின்ன வேண்டும் நாங்கள் முதலும் கேட்டையா ஒருத்தரும் கொடுப்பாரு இல்லை. ஒரு கடை தொழில் இருந்தால் இவர் குந்தி தண்டா இருந்தாங்க சாப்பாடு பண்ணி கொடுப்பாயா. அவர் கடை என்ன போட்டு திருந்து ஜாவரம் மணியாகி பரட்டா நாங்கள் கேட்டு 2-3 பேட்டாவே தரலையா கேட்டு பார்த்து நாங்கள் கடன் சொன்னாங்க விஞ்ச கடை போட்டு கடை விற்கலையா விற்கலாம். உங்களுக்கு கொண்டு வளவு எல்லாம் இருக்குது சொந்தமா? இங்க வளவு இல்லை எங்களுக்கு, அந்த வளவு மட்டும் தான் எங்க. அந்த வளவு அங்க வளவு எனக்குமே தெரியாது. என்னன்னு சொன்னாங்க உங்களோட அந்த வளவு உங்களோட அந்த வீட்டை போய் பாப்போமா? நாங்க கூட்டி கொண்டு காட்டுறேன். நீங்க பாத்துட்டா யானை பாடி இடையில வந்துலாம் போய் முழு ஒன்றும் இல்லையா. இல்ல அதான் இப்ப என்னன்னு சொன்னா மற்றது இப்ப உங்களுக்கு கடைகள் ஏதாவது வீடு திரும்ப அந்த இடத்த கட்டிதான் சொன்னா கட்டி தந்தா யானை வந்து உடைச்சா என்ன செய்யுது? யானை வந்து யானை வருது நாங்க பாதுகாப்பா. நீ இப்ப எந்த கரண்ட் கொடுக்காம சோழ கரண்ட் கொடுத்தான். ஏன் நாங்க நீ இடிக்கணும் அதுக்கு நாங்க இடிக்கிறேன்டா நாங்க நீ சோழ கரண்ட் கொடுத்தா யானை வராது. வந்து அடி விட மாட்டாரு, திரும்பிட்டு போவாரு. அடிபட சாக மாட்டுது சோழ கரண்ட். அதுதான் கொடுத்தான் இடிக்கணும். வேற இடம் இல்லை எங்களுக்கு இருக்கிறதுக்கு. எங்களுக்கு அது மட்டும் தான் இருக்கு, அந்த பூமி மட்டும் தான் இருக்கு. சரி வாங்க அங்க ஒரு கப்பல் பார்த்துட்டு முடிச்சு தம்பி நடக்கலாமா? நடந்து வரலாமா? நிக்கட்டும் வேணா அவரு சைக்கிள் முடங்கி வரலாமா? சரியா வாங்க போயிட்டு போவோம். ஓகே பாத்துட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து அந்த அக்காட அந்த குடில் வீட்டை போக போறோம். அதாவது இந்த மரண வீட்டை இருந்து இந்த மரண வீடு வந்து அந்த அக்காட வீடு இல்லை. அதனால வந்து அந்த குடில் வீட்டை வந்து காட்டிக்கொள்றேன். பாருங்க நாங்க நினைச்சுனாங்க பக்கத்துல அவங்களோட வீடு இருக்குண்டு. நாங்க இப்ப 2 இடம் இருந்து இப்படி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கிட்ட வரும். இப்ப பைக்ல வந்து ஒரு அண்ணா வந்து நேத்தி கொண்டு வர பைக்ல வந்து கொண்டு இருக்கேன். அந்த அறிக்கை அவங்களோட வீடு இங்க ஃபுல்லா வந்து வளைச்சு காடுறா பாய். பக்கத்துல ஒரு வீடும் இல்ல. இது என்ன குளம் ஆனது பக்கத்துல? குளம். அப்ப இந்த ஒரு இடத்தான் இருக்காங்க என்ன? இந்த கிணறு எல்லாம் இருக்குது. பாருங்க இருக்கிற இடத்த கடவுளி. கரண்ட் வசதி இருக்கு. என்ன கரண்ட் போஸ்ட் தான் வந்துருக்கு உடம்புறக்க இந்த தெரியுது இன்னைக்கு பாருங்க. இருக்கிற வீடு கடவுளி. இப்ப ஜானம் வந்துருக்கு என்ன கிட்டத்துல இந்த பப்பாசி மரம் எல்லாம் சாப்பிட்டு இருக்குது. காட்டுக்கு நடுவில் இருந்த யானை வராம இருக்குமா? ஆனா வீடு இருக்கிற இடத்த யானை வரல. யானை இருக்கிற இடத்தான் வீடு இருக்குது. காட்டுக்குள்ள வீடு கட்டினா யானை வராம இருக்குமா? சரி இருக்கிற இடத்து என்னன்னா முதல் ஆக்கள் இருந்தவங்க விலங்குகள் என்னன்னா சொந்தக்காடு பிரச்சனைக்கு அற்பாடுகள் இடந்தால ஏரியாலாம் இப்ப பிரச்சனையால சொந்தக்காடு பிரச்சனை எழுப்பிட்டு போய்தான் இந்த இடம் எல்லாம் சீரழிஞ்சு போனது. இருந்த இடம் தான் இந்த இடம் தான் பாருங்க. அதான் இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் கட்டல பாருங்க. இந்த உடம்புறக்கு வந்திருக்கேன்டா சும்மா கொண்டு வர மாட்டாங்களே. வாங்கண்ணா இப்ப கச்சக்கோடியில எத்தனை குடும்பம் இருந்தது? 350 குடும்பம் இருந்தது. இப்ப 99 குடும்பம் இருக்கு. என் நாடம் பேருல போனது அவங்க ஊர்ல இருந்தாங்க. இப்ப இந்த அக்காவுக்கு நீங்க யாருண்ணா? சொந்தம் இல்ல சொல்றது என்னன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து இப்ப இந்த இடத்த வந்து வீடு கட்டி கொடுத்தா திரும்ப இந்த வீடு எல்லாம் வந்து சரியா இருக்காது. நான் யானை வந்து உடைச்சு போட்டுருவேன். இதுல இருந்து ஒரு வீடை கட்டி கொடுத்தா அவங்க நிலந்திரம் இருந்தாங்கடா இருக்கும் ஆக்கள் இருந்தா. அப்ப இவங்க இங்க இருக்கிறல என்ன தெரியுமா? இல்ல இருந்த முதல்ல கொஞ்ச நாள் அந்த பொடியம் விழுந்து வாடல இடந்தானே அதெல்லாம் அந்த வீட்டை உடைச்சதானே. இந்த வீடு அந்த வீடு அந்த அங்க கல்வீடு இருக்கேனே அதை உடைச்சானே. உடைச்சுதான் 5 படி இதுல கட்டி திருந்தவியது அந்த பொடியினால. இங்க பாருங்க அந்த பக்கம் ஒரு சாதாரண ஒரு கல்வெட்டுல இருந்திருக்காங்க கட்டி. அந்த அந்த தெரியுது பாருங்க இந்த வீட்டுலாம் இருந்திருக்காங்க. அப்ப அந்த பொடியை நம்ம பார்த்த பொடியை வந்து ஆக்சிடென்ட் போட்டு ஒரு காலையில அதோட ஒரு 2-3 மாசங்களா வந்து விட்டு போவார் ஹாஸ்பிட்டல்ல.
3 மாதம் ஹாஸ்பிட்டல் இருக்காம இந்த வீட்டை பராமரிக்க ஒரு மீளவ ஜானை வந்து உடைச்சிட்டு புறவு திரும்பவங்க இந்த இதை தான் கட்டி வச்சதுல இருக்காங்க. என்ன தம்பியாக்கள் நம்ம வந்து ஏற்றி வரல. அப்போ தூரம் என்ன 1 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் இதை வந்துட்டோம். அப்போ அதில் வந்து அவர் நடக்க இல்லாதானே, அப்போ அதில் ஏற்றி வரல. வாங்க அப்படி உள்ள கொஞ்சம் போய் பார்ப்போமே. பாருங்க இருக்கிற வீட்டு இந்த உடுப்பு எல்லாம் கிடக்கு. அப்ப என்னன்னு சொன்னா அக்கா, உங்களோட கணவர் கிரியெல்லாம் முடிய இந்த வீட்டு தான் திரும்ப நீங்க வருவீங்க? இஞ்ச மாதிரி எங்களுக்கு வேற இடம் இல்லையா இருக்குது எங்களுக்கு. நாங்க இஞ்ச அம்மன் திரிக்கணும். கிரியை செஞ்சது 31 கிரியை செஞ்சு விட்டு இஞ்ச அம்மன் திரிக்கணும். ஒரு பொம்பளை புள்ள இருக்கையா அவைக்கு 23 அந்த வீட்டை திருப்பி இணக்குறதுக்கு அதுக்கும் வசதி இல்லாம இருக்கு. அதை உடச்சி போட்டு திருப்பி கட்டணும். கட்டித்தான் நீ அவ இருக்கிறா நீ இது சோழர் கரண்ட் கொடுத்துதான் இதுக்கு இருக்கணும். மெயின் கரண்ட் கொடுத்தோடதான் இப்போ ஒரு உயிரோட்டு போனது. நீ சோழர் கரண்ட் கொடுக்க அந்த கரண்ட் கொடுக்குறல நீ வந்து இதுதான் இருக்கணும். ஏன் அவங்ககிட்ட வீடு ஒன்று கட்டையா அவங்களும் முக்கியமா வீடு ஒன்று கட்ட ஒரு சின்ன கூடியில் அந்த வீட்டை உடச்சி போட்டு கட்டலாண்டா அவங்ககிட்ட கேட்போண்ட இந்த அரும்பந்தா கேட்கலான்னு விட்டு இருந்தேன். இதெல்லாம் நிற்கிறேன். அண்ணா கொஞ்சம் வாங்கணும். என்னன்னு சொன்னா இந்த வீடு இந்த இடத்துல வந்து நான் ஒரு வீடு கட்டுறேன்டா எவ்வளவு செலவாகும்? சாதாரண சும்மா நார்மலா வந்து இருக்கக்கூடிய 3-4 லட்சம் ரூபா வேணும். 4 லட்சம் ரூபா செலவாகும். 4 லட்சம் 5 லட்சம் ரூபா வேணும். எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலம் வந்து அந்த பொடி எனக்கு அன்றைக்கு அந்த நடந்து போய் தெரிஞ்சுக்கலாம். 3 ரூபா சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்ல புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அந்த பொடி எனக்கு நடந்து தெரியலாது. முகல்ல போற தட்டுப்பட்டு விழுந்தானும் அதோட பிசிஆர் இருக்கும். நான் எங்க நான் போய் கொள்வேன் ஓடி தானே. அதாவது உதவி செய்யணும் அந்த பொடி எனக்கு. முதல் கட்டமா வந்து கண்டிப்பா வந்து எங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வழங்கி மற்ற பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கண்டிப்பா உதவி செய்ய முன் வருவாங்க. வீடு கிடைக்குமா கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு உதவி செய்ய முன் வந்தாங்கடா செய்யட்டும். இப்ப எங்க கையில இல்ல தானே அக்கா. அப்ப எங்களால முடிஞ்ச ஒரு முயற்சி செய்து தம்பிக்கு ஒரு வீல் சேரும் ஒரு கட்டமா தாரோம். சரியா? வீடு உங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காதும் எந்த கையில இல்லக்கா. சரியா? அது கடவுள் தான் என்ன சொல்லணும் உண்மையிலே. சரியா? நீங்க வேற ஏதாவது பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? எங்களுக்கு ஏதாவது வாழாரம் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அண்டைனா நாங்க உழைச்சி சாப்பிடுது வந்த ஏப்ப ஒரு இதுவுமே இல்லாம இருக்கு. ஆடு பார்த்து தான் அந்த ஆட்டுத்தோட இப்ப ஆட்டையும் கொண்டு போய் தாங்க சம்பளத்தை தான் கட்டி வந்த 25,000 சம்பளம் எடுத்து தான் சாப்பிட்டு வந்தாங்க. இப்ப ஆட்டையும் கொண்டு இவர் இறந்து போக ஆட்டையும் சாய்த்து போய்த்தாங்க. இப்ப எனக்கு ஒரு தொழிலும் இல்லையா அவளுக்கு இப்ப பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. இப்ப அது நான் என்ன செய்ய உண்டா இப்ப தெரியாம இருக்கேன். இப்ப வந்து இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் என்ன செய்யறதுக்கும் ஒன்றுமே இல்லாம இருக்கு. பேரு அதான் சாப்பிடுறது கண்டுக்கான சாப்பிடுறதும் கூட நீ தொழில் இல்லை எனக்கு. நீ அவரை நம்பித்தான் இருந்த என்னடா நான் போய் இப்பெல்லாம் அப்படி அதை செஞ்சு வேலை வெட்டி பருப்பு வேலை செஞ்சு அந்த சாப்பாடு வந்து வந்தாரு. நானும் ஆட்டை பார்த்துருந்தேன். இப்ப ஒரு இது இல்லை, ஒரு கதையும் இல்லாம இருக்கையா. இப்ப என்ன செய்யற சாப்பாடுக்கு ஒரு இது இல்லை. நாளைக்கு வெட்டுக்கை ஒரு இது இல்லாம தான் இப்ப யோசிச்சு குளறப்பட்டு முதல் கட்டமா இதுல ஒரு 20,000 பணம் இருக்குது. இந்த உதவியை பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா துலுஸ் என்கின்ற இடத்துல இருந்து, அதாவது 762 அவருடைய வாட்ஸ்அப் இலக்கம் அவரை வந்து அடையாளம் காண்றதுக்காக சொல்றேன். அப்ப இதை பாருங்க எவ்வளவு இருக்கு கொஞ்சம் வேண்டி பாருங்க. 20 இருக்கையா. 20 இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்க? நன்றி சொல்றேன் ஐயா. அவருக்கு பெரும் உதவி அவர் வந்திருக்காரு. நன்றி அவருக்கு. இதை வச்சக்கா முன்பாட்டுக்கு சாப்பாடு செலவுகளை பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ அந்த அண்ணாவும் பார்ப்பாங்க. அது மட்டும் நிறைய உறவுகள் பார்க்கும். யாராவது முன் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம். அப்ப வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களாக்கா? என்ன சொல்றேன், எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்லி தந்த பெரும் உதவி தந்தது எனக்கு. இப்ப சாப்பாடு இல்லாம கிடக்கிறதுக்கு ஐயா எங்களுக்கு பெரும் உதவி இப்ப வருது வந்தது. நாளை புண்ணியம் உண்டு அவருக்கு. எங்களால நன்றி சொல்றேன் ஐயா. பாருங்க கடவுளாலே அவருக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த பணம் வந்து 20,000 ரூபாய் இவங்களுக்கு வந்து ஒரு 2 லட்சம் 20 லட்சம் மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்குது. நான் இப்ப திடீர்னு வந்திருந்தேன். அந்த அண்ணா வந்து பேர் குறிப்பிட விரும்பாம இந்த தொகை பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. நாங்க வந்த தூரங்கள், நாங்க வந்த வழியெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு மோசமான வழிபாதைகள். அண்ணா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த 20,000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு நாங்க வந்து ஆட்டோல வந்துருந்து இப்ப ஆட்டோ செலவழிக்கணும் 50,000 ரூபாய் இல்ல சொல்லத்தானே வேணும்னா. சரிதான் நான் சொல்றது. என்னடா அப்படி ஒரு ரோட்டும் அப்படி ஒரு நிலைமை. கடவுளே, ஏன்னா இதுக்கு முதல்ல நான் கச்சிக்குடிக்கு வந்தது இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தாலும் முதல் நான் வந்தேன்னா அந்த ரோட்டெல்லாம் வந்து மழை காலம்ன்றதால கிரவல் ரோட்டுகள் ஃபுல்லாக வந்து பள்ளம் படுகொலி ஏத்தம் வரவே நான் போயிது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஆட்டோ யாரையா கொடுத்து மோட்டை ஒன்று மாறி எடுத்து வந்திருப்பேன். நம்மகிட்ட பைக் இல்லை.
சரி பிரச்சனை இல்லை, ஒன்றும் யோசிக்காதீங்க, நாங்க போயிட்டு வரோம். கண்டிப்பா அடுத்த கட்டமான உதவி கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். சரியா? சரி, ஓகே. நன்றி ஒன்றிங்க ஐயா. பெரிய உதவி எங்களுக்கு எட்டுக்கு ஐயா, எங்களுக்கு வேற இடத்துல ஐயா எங்களுக்கு எட்டுக்கு ஒரு முயற்சி எடுத்த ஐயா, எங்களுக்கு சின்ன ஒரு உதவி ஒன்று பண்ணுங்க ஐயா. நீங்க கிரியை நடத்துறது பெட்டு அந்த சடங்கு நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்? செலவாகும் அதுக்கு ஒரு 1 லட்சம் வேணும் ஐயா. அதுக்கு என்ன 1 லட்சம்? என்னதுக்கு 1 லட்சம் இல்லக்கா? என்னதுக்கு 1 லட்சம்? அதுக்கு அமுதுக்கு ஐயா, அமுதுக்கு 1 லட்சம் வேணும் கிரியை செய்யறதுக்கு ஐயா. அவருக்கு குறுக்கல ஐயா கொடுக்கணும். 30,000 ரூபாய் குறுக்கல ஐயா இருக்கிறாரு ஐயா. இப்ப சரி, ஓகே. பாத்துட்டீங்கன்னா நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு அந்த உங்களுடைய கணவருக்கான அந்த கிரியை நடத்துறதுக்கான உதவி கிடைக்குமெண்டு. நாங்க போயிட்டு வரோம். எனக்கா? சரியா ஐயா, நன்றி. அவருக்கு காசு எந்தவருக்கு நன்றி. சரி, ஓகே. பாத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கொள்றோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எவ்வளவு பயிர முடியுமோ அவ்வளவு பயிருங்கன்னு சொன்னா இவங்க இவருடைய கணவர் ஆத்மா சாந்தியோடுன்றதுக்காக வேண்டி இறுதி கிரியை நடத்தணும். இது ஒரு அவசரமான ஒரு உதவி கோரல். உதவி கிடைக்கும் நாங்க நம்புறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்.